மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம ஃபேஸ்ல சில சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பொதுவா ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா நம்ம பாடியில ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா சிம்டம்ஸ் வந்து ஸ்கின்ல தெரியும், இல்ல ஃபேஸ்ல தெரியும். என்ன முகம் வீங்கி இருக்கு, என்ன கண்ணுக்கு கீழே வீக்கமா இருக்கு, என்ன முகம் இப்படி வெளுத்து போயிருக்கு, என்ன முகம் வாட்டமா இருக்கு, டக்குன்னு சுருக்கம் வந்துருச்சு முகத்துல, இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்களா? உஷாரா இருங்க. என்னென்ன நோய்க்கு எந்த மாதிரியான முகத்துல மாற்றங்கள் தெரியும், அதை வைத்து நாம் அதற்கான ஒரு அவேர்னஸ், ஒரு சிகிச்சை முறையை எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். இந்த சைன் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். லிவர் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். அதே மாதிரி மெயினா கிட்னி பாதிக்கப்பட்டுருச்சுன்னா சில அறிகுறிகள் தெரியும். ஸ்பிளீன்ல பாதிப்பு இருந்தாலும் இல்ல ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலும் நமக்கு அது தெரியும். சரி, இப்ப முகத்துல வந்து பார்த்தோம்னா பேசிக்கா எல்லாரும் சொல்லக்கூடியது நல்ல வெளிரி போயிருக்கு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது பேசிக்கா நம்ம என்ன சொல்றோம்? ரத்த சோகை இருக்கா, அனிமியா இருந்தா முகத்தை இப்படிதான் வெளுத்து போயிருக்கும். கண்ணை வந்து நீக்கி பார்த்தோம்னா கீழிமையில வந்து ரொம்ப பேலா இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா நமக்கு அனிமியான்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ரத்த சோகை இருக்கும்போது முகம் வெளிரி போயிருக்கிறது, கண்கள் வெளிரி போயிருக்கிறது, இது எல்லாமே ஏற்படுதுன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா லிவர், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது முகத்தில் நிச்சயமாக நமக்கு மாற்றம் தெரியும். இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னா நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிச்சயமா தெரியாது. இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 2 கிரேட் 3 அப்படின்னு மாறும்போதுதான் நம்ம முகத்துல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? சோ அப்போ வந்து நம்ம பாத்துக்கணும். இப்போ ஃபேட்டி லிவர் மாற்றம் ஏற்படும் பொழுது முகத்துல என்னென்ன மாதிரி மாற்றங்கள், இல்ல கால் பிளாடர் ஸ்டோன் இல்ல லிவர்ல ஏதாவது பாதிப்பு இருக்கும்போது நமக்கு முகத்துல என்னென்ன மாற்றங்கள் தெரியும், அதை வைத்து நம்ம எப்படி லிவர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, முகம் லைட்டா மஞ்சள் நிறத்துல தெரிய ஆரம்பிக்கும், கண்களும் மஞ்சள் நிறத்துல இருக்க ஆரம்பிக்கும், உதட்டுல நிறைய வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும், பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வர்றது, இது எல்லாமே ஏற்படும், மற்றும் நிறைய ஹேர் ஃபால் ஆகுறது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் பொழுது நமக்கு லிவர்ல பாதிப்பு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமா இன்னைக்கு சைலண்டா அறிகுறிகளே தெரியாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விடுற ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம்னா சிகேடி அப்படின்னு சொல்ற கிரானிக் கிட்னி டிசீஸ். அப்ப சிறுநீரக பாதிப்புகள் இருக்கும் பொழுது முகத்தில் நிறைய மாற்றங்கள் தெரியும். காலையில எந்திரிச்சோடனே நம்ம முகத்தை கண்ணாடியில பாக்குறோம்னா முகம் வீங்கி போயிருக்கிறது நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். கண்ணுக்கு கீழே வந்து ஒரு பஃபினஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். கண்ணுக்கு கீழே ஒரு பஃபினஸ்னா கண்களுக்கு கீழே வந்து ஒரு வீக்கம் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகம் வீங்கி போன மாதிரி இருக்கிறது, முகம் அரிப்பு ஏற்படுறது, நிறைய ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் வந்து பார்த்தோம்னா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமும் வெள்ளை வெள்ளையா முகத்துல படிஞ்சிருக்கிற மாதிரி, பவுடர் போட்ட மாதிரி ஒரு ஃபீல், அதிகமான இச்சிங் வருது, முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வர்றது, திடீர்னு பிம்பிள்ஸ் வருது, இது எல்லாமே சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் முக்கியமா ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முகத்துல இந்த மாதிரி மாற்றங்கள் தெரியும். முகத்துல என்ன தெரியுதுன்னா ரத்தத்துல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும் போதுதான் கருவளையம் நிறைய பேருக்கு ஏற்படுது, கண்களை சுத்தி டார்க் சர்க்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உதடுகள்ல அதிகமான வெடிப்பு ஏற்படுறது, இதெல்லாம் தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகத்துல நிறைய பேர் ரோமங்களின் வளர்ச்சி, முக்கியமா பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா அப்பர் லிப்ஸ்ல சின்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா முடி வந்து வளர்ச்சி ஏற்படுது. அப்போ இது என்னவா இருக்கும், நல்லா தானே இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் எனக்கு வந்து தாடி மீசையெல்லாம் வந்துருச்சு நம்ம வருத்தப்படுவோம். அந்த மாதிரி சில பெண்களுக்கு இருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும்னா பிசிஓடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம முகத்துல தாடி மீசைகள் வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பிசிஓடி இருக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, டிஸ்மெனோரியா கண்டிஷன் இருக்குன்னா நம்ம முகத்துல தாடி மீசைகள் வரும். பொதுவா நம்ம முகத்தை வைத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உடல் ஆரோக்கியமும் நம்ம முகத்தில் தெரியும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப முகத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் தெரியுதா, உடனே நம்ம எந்த ப்ராப்ளம் நம்ம உடம்புல இருக்கு, என்ன டிசீஸ் வந்திருக்கு, ஒருவேளை இன்டர்னல் ஆர்கன்ஸ் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்றத நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா முக்கியமா முகத்துல ஒரு வெளிரி போய் இருக்கிறது மட்டும் இல்லாம கண்கள்ல அடிக்கடி ட்ரைனஸ் ஏற்படுதுன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா கபம். அப்ப கபம் என்ன பண்ணுதுன்னா முகத்துல வந்து ஒரு ட்ரைனஸ், வெளிரி போன ஒரு தன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்கள் சில நேரம் சிவக்கிறது, அந்த அதிகமான நீர் கோத்து இருக்கிறதுனால முகம் வீங்கி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தெரியும். பொதுவா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா முகத்துல நிறைய மாற்றங்கள் தெரியும். முகம் வந்து வீங்கி போயிருக்கிறது, செவந்து போயிடுச்சு, காலையில எந்திரிச்சோடனே முகம் வீங்குது, கண் இமை மேலிமை எல்லாம் வீங்கி போயிடுச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் கப நோய்கள் அதிகரிச்சு நம்ம முகம் வீங்கி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்கா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, முகத்துல நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நிற மாற்றங்கள் தெரியுது, இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்குன்னா அப்ப கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கல்லீரல் தொடர்பான ஃபேட்டி லிவர் மற்றும் கால் பிளாடர் ஸ்டோன், இதற்கு சிறந்த சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதற்கேற்ற மாதிரி உணவுகளும் கொடுக்கிறோம். அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறோம் அப்படின்னா ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பொதுவா காலையில ரொம்ப சிம்பிளா நான் வந்து பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் சாறை பயன்படுத்திக்கலாம். அருகம்புல் சாறு என்னால எடுக்க முடியல அப்படின்றவங்க அருகம்புல் பொடி வந்து கடையில கிடைக்கும், அதை நல்லா பாயில் பண்ணி டெய்லி காலையில குடிச்சிட்டு வரலாம். இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்றது லிவர், கல்லீரல் மற்றும் ரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்துல ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதுல முக்கியமா 7 to 8 வகையான மூலிகைகள் இருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாமே ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு, கழிவுகள் இருக்குன்னா அதை வெளியேற்றுவதற்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இப்போ முக்கியமா முகத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கு, நிறைய பேர் சொல்றோம், ஸ்கின் டேமேஜ் ஆகுது, ஒரு ட்ரைனஸ் இருக்கு. சோ இதுக்கு எல்லாமே காரணம்னா ரத்தத்தில் அதிகமான கழிவுகள். இந்த ரத்த சுத்தி சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணியில நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டே வரணும். 48 நாட்கள் குடிச்சோன்னா இது வந்து பெஸ்ட் ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கு, எனக்கு முகம் வீங்கி இருக்கு, கீழிமையில வந்து வீக்கம் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளும் எடுக்கணும். பொதுவா பெரிய நோய்களுக்கு நம் உடல் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு சைன் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம முகத்துல தெரியும். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா மருத்துவரை அணுகி எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. நிச்சயம் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.